பொதுவாக 5ஆம் பாவம் என்பது கேம்பிளிங் சார்ந்த விஷயம். இந்த லாட்டினாலே 5ஆம் பாவம் சொல்லியிருக்கிறேன். அது நம்ம காலபுருஷன் எடுத்துக்கணும். காலபுருஷன் மேஷராசிக்கு 5வது வீடு என்பது சூரியன். இப்ப இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார கிரக நிலைகள்ல எந்த நட்சத்திரத்துல போகுதுன்றதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதன் அடிப்படையில் வச்சுதான் யாரு வந்து நீங்க நம்பர் எடுக்கலாம், யார் நம்பர் எடுக்க கூடாதுன்றதை சூரியனை வச்சுதான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது அதிபதி என்பது சூரியன். சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போகிறதை செக் பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்துல போகுதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த கேது உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2, 5, 8, 11 இதுதான் வந்து பணபரஸ்தானங்கள். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணக்கூடியது சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்துல போகுதுன்றத பார்க்கணும். அது அந்த நட்சத்திர அதிபதியை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த அதிபதிக்குரிய கிரகம் தனிநபர் ஜாதகத்தில் கோச்சாரத்தில் லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் போக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்கணக்காரனா இருக்காருன்னா இப்ப கோச்சாரத்துல சூரியன் வந்து கேது நட்சத்திரத்துல போகுது. இந்த கேது என்ற கிரகம் இந்த மேஷ லக்கணக்காரருக்கு ஒண்ணு இங்க இருக்கணும், இல்லைன்னா வந்து இந்த இடத்துல இருக்கணும், இல்ல 8வது ராசின்றது இங்கேயே இருக்கலாம், இல்ல 11 இங்கேயே இருக்கலாம். ஏன்னா 2, 5, 8, 11 என்பது பணபர ஸ்தானங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே இது மூலமா தான் வரும். 2ஆம் பாவம் நம்மளோட தனஸ்தானம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம், 8ஆம் பாவம் என்பது பிரதனஸ்தானம். நம்ம மத்தவங்க கிட்ட தான் பணம் என்பது வருது. அப்ப 7க்கு 2ஆம் பாவம் என்பது 8. அப்ப 7க்கு மற்றவங்களுடைய லாபஸ்தானம் என்பது 5. அப்ப 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானங்கள். அப்ப உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11 என்ற பாவத்தில் சூரியன் என்ற நட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் இந்த உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11ஆம் பாவத்தில் கோச்சாரத்தில் அந்த கிரகம் போகும்போது அப்பதான் நீங்க ட்ரை பண்ணணும். அவங்க மட்டும் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பணம் வரணும்னாலே 2, 5, 8, 11ஆம் பாவத்தின் தொடர்பு இருப்பது வேண்டும். இதனால பணபரஸ்தானங்கள் அப்படின்ற வச்சிருக்காங்க. சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பணம் வரணும்னா 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் தான் ஒரு பணம் என்பது வரும். ஆனால் அதுக்கு பேர் பணபரஸ்தானங்கள் என்பது நம்ம சொல்றாங்க. இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5, 8, 11 இந்த அதிபதிகள்லாம் வந்து பாருங்க. பொதுவாகவே 2ஆம் அதிபதியாக இந்த இடத்துல சுக்கிரன் வருவாரு, 5ஆம் அதிபதியாக சூரியன் வருவாரு, 8ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும், 11ஆம் அதிபதியாக சனி வரும். அப்ப உங்களுக்கான இந்த மேஷ லக்கணக்காரருக்கு லக்கி நம்பர் என்பது 6, 5, சூரியனுக்கு வந்து 1ஆம் நம்பர் 1, செவ்வாய்க்கு வந்து 9, சனிக்கு வந்து 8. அப்போ உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் பணம் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6198. அப்ப இந்த நம்பர் தான் நீங்க கண்டினியூஸா மாத்தி நீங்க ரிப்பீட்டேஷனா பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போட்டு என்பதை பார்க்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த நம்பர் நீங்க கண்டினியூஸா மாத்தி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான கொடுப்பனை இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான காலங்கள் நேரங்கள் சூழ்ந்து வரக்கூடிய நேரங்கள்ல இந்த நம்பர் அடிப்படை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் என்பது ஆகுன்றதை புரிஞ்சுக்கணும்.